சுடுகின்ற நிலவு பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 5ஓட பார்ட் 2ஓட வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். மறுநாளே போகிறதா சொல்லிட்டு 2 நாள் கேப் ஆயிடுச்சு. எல்லாரும் என்னைய மன்னிச்சு சரிங்களா. இப்போ வாங்க கதையை கண்டினியூ பண்ணலாங்களா. எது வரைக்கும் பார்த்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரா வந்து பீம்க்கு வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அவனை வழி அனுப்பி வச்சுட்டு மேலே வந்துட்டுருப்பான். வந்து பார்த்தா நம்ம கான் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்னமோ வரைஞ்சி வச்சுருக்கானே தலைவன் ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் எடுத்து பார்த்துருக்கான். அவன் வெறும் அவுட் ஸ்கெட்ச் மட்டும் தான் பண்ணியிருப்பான். அந்த அதையும் எடுத்து ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கான் வந்து இது பண்ணியிருப்பான். ஜீரா வந்துட்டு, யோ இருயா என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது, சரி நீ எங்கேப்பா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜீரா இருந்துட்டு, நான் சும்மா வெளி சைடில் போயிட்டு என் உடம்பு மசில்ஸ்லாம் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருந்தேன் அதுக்கு தான் அப்படிங்கும்போது, சரி நான் ஆனால் உங்களை ட்ராப் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் போல தான் எனக்கு இருக்குது அப்படின்னா கான் வந்துட்டு நல்லது, உன் பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல பிளேஸாக இருக்குது, எனக்கு நல்லா தூக்கம் வருது, இப்போ கூட நல்லா இருக்குது, இப்போ நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப சாரி, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ரூடாக தான் நடந்துக்கிட்டேன்ல, கண்டிப்பாக நான் மன்னிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நான் வேணா இங்கே அடிக்கடி வந்துட்டு உன்னை பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது ஜீரா வந்துட்டு, ஐயா சாமி நீங்கள் இங்கே வரதா இருந்தால் உடனடியாக இந்த வீட்டை நான் காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்கிறாரு. அதுக்கு கான் வந்துட்டு சிரிச்சுட்டு, சரி 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 நான் வேணா உன்னை தனியாக விட்டு போகிறேன், நான் நல்லா தூங்கினேன், என்னோட கவலைகள்லாம் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, நீ என்னைய வரைஞ்ச, நீயும் ஹாப்பி நானும் நல்லா தூங்கினேன், ஸோ 2 பேரும் ஹாப்பி அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு, ஓ அப்படி கூட வச்சுக்கலாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கானோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் ட்ராயிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து அவனோட சோஃபாவில் அது ட்ரை சைடு அப்புறம் ஒன் சைடு இருக்கும்ல, அந்த ஒன் சைடு சோஃபாவில் வச்சுட்டு அந்த ட்ரை சைட் பெட் மேலே இருக்கிறத அவன் படுத்துட்டு யோசிச்சு பார்க்குறான். படுத்துட்டே வந்து இந்த மாரி ஜீரா வந்து ஏஞ்சல் வேஷத்தில் இருந்து அவன் வந்து அந்த சோஃபா சுற்றி வந்து கானுக்கு வந்து கிஸ் பண்ணுற மாரி கான் வந்து அப்படியே இமேஜின் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து பீமோட வீட்டில் காமிக்கிறாங்க. பீம் வந்து அந்த ஒயின் ஸ்ட்ரெயின் அந்த ட்ராயிங் பண்ண ஷர்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்னடா ஷர்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பீம் வந்துட்டு, ஒயின் ஸ்டெயின் பண்ண ட்ராயிங் பண்ண ஷர்ட்டு அப்படின்னோடனே ஃப்ரெண்டு வந்துட்டு, உண்மையை சொல்லட்டுமா மச்சான், நல்லா இருக்காடா, உண்மையை சொல்கிறா நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்குறா. அதுக்கு பீம் வந்துட்டு, ஆ நல்லா தானே இருக்கு, உனக்கு கண் இல்லை ஆகாவலி, பாரு ஒரு கலைநகத்தோடு பார்த்தா தானே இதெல்லாம் தெரியும், என் ஆள் எனக்குன்னு ட்ராயிங் பண்ணி கொடுத்த ஷர்ட்டுடா அப்படின்னோடனே உடனே ஃப்ரெண்டோட மூஞ்சி காமிக்கிறாங்க. அப்படிங்கிற ரேஞ்சாக தான் அவரோட மூஞ்சி இருக்குது. உடனே வந்து பீமோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பீம் வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் மீட்டிங் இருக்குது, சரி நீ என்ன பண்ணுற, இப்போ உன் ரூமில் நீ சைலண்ட்டாக இருக்கியாம்மா அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஏன் அப்படிங்கும்போது, நான் கொஞ்சமாச்சு சைலண்ட்டாக நிம்மதியாக அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்லும்போது, என்ன கானோட ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறப்பையும் வந்துட்டு, ஆமாம் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஏன் இன்னொருத்தவங்க வந்து என்னை வேலையை விட்டு துரத்துன மாதிரி நான் இருந்து நடிச்சுட்டு போகணும், அந்த இதில் எனக்கு ஆகாது. அட்லீஸ்ட் நானாக வேலையை விட்டு போனேனாவாச்சு எனக்கு இந்த சர்வலன்ஸ் பே, அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து வேலையை விட்டு தூக்குறது, இல்லை நம்மளாம் ரிசைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, நம்ம பேப்பர் போட்டோம் அப்படிங்கும்போது 3 மாத சேலரியை வந்து முதல்ல வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை விட்டு இது பண்ண ரிசைன் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அந்த சர்வலன்ஸ் பே இருந்தால் கூட நான் வந்து சர்வே ஆகிக்கலாம்ல அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, என்ன சொல்கிற அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறான், ஆமாம் கான் சொல்கிறத பார்த்தியா, அதுவும் அந்த ஈவெண்ட்டில் சொன்னதை பார்த்தா எனக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டாக போயிடுச்சு, ஒரு ஏஐ வந்துச்சுன்னா எத்தனை பேர்த்தோட ஆயிரக்கணக்கான பேர்த்தோட வேலை போகுதுல்ல அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, பீம் அது பண்ணாமல் விட்டாலும் கூட ஏஐ கொண்டு வந்து அந்த வேலையெல்லாம் தூக்காமல் விட்டாலும் கண்டிப்பாக இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை ஏஐ கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு வேலை கண்டிப்பாக போகத்தான் போகுது அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு, அப்போ கூட பாரு நீ கானுக்கு தான் வந்து அப்படியே பெரிய கேடையை சேர்த்து வந்து தடுத்து அவனை காப்பாற்ற மட்டும் தான் பார்க்குற அப்படிங்கும்போது, நான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், எனக்கு என்னமோ உனக்கு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் இருக்குது போல இருக்குது நண்பா அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு கேட்குறா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறான், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா
ஒருத்தர் மேலே வந்து நம்ம அப்சஸாகவும் இருப்போம். ஆனால் அதே சமயம் வந்து ஆப்போசிட்டாகவும் இருப்போம். அந்த இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, சரி என்னமோ பிஎம் வந்துட்டு கேட்குறாப்படி, உண்மையை சொல்லு. ஒரு வேளை நீ பண்ணுறது கண்டிப்பாக ரிசைன் பண்ணியே ஆவியா அப்படிங்கும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணட்டுமா? நான் பண்ணுறேனோ இல்லையோ வாழ்க்கை அதுக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்து தான் போகும். ஸோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது நான் குவிட் பண்ணிட்டுலாம் தான் இருக்கேன். ஆனால் அதே சமயம் நம்ம வாழ்க்கை அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும். ரொம்பவே பொறுமையாகவும் இருக்கணும். வாழ்க்கை கொண்டு போகிற பாதை நமக்கு ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கலாம். இல்லையா அது கொண்டு போகிற பாதை வந்து கடுமையாகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறான். சரி உடனே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் வந்து கனெக்ட் ஆகுது. கானும் பியும் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. பிஎம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு, எப்பா கேட்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கானை பார்த்துட்டு கான் வந்துட்டு கேட்குது கேட்குது. ஆமாம் இன்னைக்கு ஒரு அஜெண்டாவில் என்ன அஜெண்டானா ஷெட்யூல் இன்னைக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். கேட்கும்போது பிஎம் வந்து சொல்கிறா, அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்து உன் பிளேஸ்க்கு வந்து R&D டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வராங்க. சரிதானே உனக்கு அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சாப்பிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்குறேன். ஃப்ரெண்ட் இருந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவனும் சோஃபா பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த மீட்டிங் பார்த்துருக்கான். அவனுக்கு சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வாயில் பொத்திட்டு இருக்கான். பிஎம் வந்துட்டு, ஏன் உனக்கு பிடிக்கலையா? இது ஃபேஷன்ப்பா, ஒயின் ஸ்டெயின் பண்ண ஷர்ட் இதுதான் ஃபேஷனு அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, என்ன ஃபேஷனு என்ன கன்றாவியோ அப்படிங்கும்போது கான் வந்துட்டு கானும் ஃப்ரெண்டும் வந்து கான் சொன்னதை கேட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து சிரிக்கிறான். பீமை வந்துட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டேய் சிரிக்காம இருடா அப்படிங்கிற மாதிரி தான் பீமோட பார்வையே இருக்குது. சரி இப்போ வந்து ஆர்ட் கேலரி காமிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஜீரா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா பீமுக்காக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜீரா வந்தோன்னே பார்த்து பீமோட ட்ரெஸ் பார்க்குற அந்த ஒயின் ஸ்டெயின் பண்ண ஷர்ட் போட்டுனா அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த ஷர்ட்டெல்லாம் நல்லா மேலே அந்த இதெல்லாம் ஷோல்டர்கிட்டலாம் எடுத்து விட்டுட்டு, ஏன் வாவ் இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்கிறான், இதில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பிட்டு போட்டு பேசுகிறான். ச்சே இந்த மாதிரிலாம் பார்ட்னர் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நல்லா எழுதியிருக்காங்கப்பா. அப்புறம் ஜீரா வந்து சொல்கிறான், சரி இன்னைக்கு நான் உங்களை இந்த இடமெல்லாம் வந்து சுற்றி காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்லும்போது பிஎம் வந்துட்டு, சரி ஆமாம் உன் பேகு கூட நானே தூக்கிறேன் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, சரி இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். பிஎம் வந்துட்டு, உன் கை கூட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் போல இருக்கே, கையும் கூடவே நானே பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது ஜீரா சிரிச்சுட்டே வந்து கையை கொடுக்குறேன். அப்புறம் 2 பேரும் வந்து அந்த பெயிண்டிங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிநாட்டுலலாம் அடுப்பு இருக்குல்ல, அந்த அடுப்பு மேலே நிறைய பூ வரைஞ்சி வச்சு, அதுக்கு மேலே அந்த தண்ணி காய வைக்கிற குண்டம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை ஆர்டிஸ்ட் இதில் நிறைய பேராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன எனக்கு வந்து ஏன்டா பூவை கொண்டு போய் அடுப்பு மேலே வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்காக கலை ரசிக்க தெரியலன்னு கண்டபடிக்கு திட்டுவீங்க எனக்கு தெரியும். இல்லை எனக்கு பார்க்கும்போது அந்த ஐடியா தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம குக்கிங்கு அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் அந்த இது தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு 2 பேர் வந்து என்னம்மா வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிஎம் வந்துட்டு, நான் வந்து டேட்டூ போட்டிருக்கேன். ஒரு இது என்ன ஸ்டைலுன்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் தூக்கிட்டு செஸ்ட்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேட்டூ காமிக்கிறான். ஜீரா வந்துட்டு சொல்கிறான், மோரோ ஸ்டைல் தானே அப்படிங்கும்போது கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பிஎம் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு டேட்டூவும் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, காமிக்கல அப்படிங்கும்போது, காமிக்க மாட்டேன் எல்லாத்தையும் இப்போவே காமிச்சிட்டா அப்படிங்கும்போது அது ரொம்ப சீக்ரெட்டான இடத்துல இருக்குது, சீக்ரெட்டான டைமில் காமிக்கிறேன் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்கிறான். அந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து வராங்க. வந்து காமிச்சிட்டு ஜீரா வந்து சொல்கிறா, இவங்க தான் என்னோட மேனேஜர், காஸ்டிங் டைரக்டராக இருக்காங்க. என்னோடய லைஃப்பில் நடக்கிற அத்தனையும் வந்து இவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அதை விட முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஎம்மும் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகிக்கிறாங்க. பிஎம் வந்துட்டு அப்புறம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க. நான் ஒரு காஸ்டிங் டைரக்டராக தான் இருக்கேன். இந்த ஈவெண்ட்ஸும் எல்லாத்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் மேனேஜர் தான் இங்கே அப்படிங்கும்போது, ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால்
உங்களோட காஸ்டிங் இது டைரக்டர் பண்ணிடுறேன், உங்களுக்கு காசு பண்ணுறேன் அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு இல்லை இல்லை எனக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு சரி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கொடுத்துட்ருக்கான். ஜீரா வந்துட்டு ஏய் போதும் போதும்ப்பா அப்படின்னோடனே இங்கே இருந்துட்டு என்ன ஜெலஸாக இருக்குதா, சரி நீங்கள் சுற்றி பாருங்கப்பா, ஆனால் ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்டு கூட மட்டும் நான் பேசிக்கிட்டுங்களா அப்படின்னோடனே சரி பிஎம் வந்துட்டு சரின்றா. பிஎம் வந்து தனியாக நிற்கிறான். ஜீரா வந்து இங்கே இழுத்துட்டு ஒரு ஓரமாக அந்த பூச்செடிக்கெல்லாம் பின்னாடி போய் நிற்கிறாங்க. ஜீரா வந்துட்டு இப்போ எதுக்குடி நீங்கள் கூப்பிட்டு வந்த, என்னடி எதுக்குடி இழுத்துட்டு வந்த அப்படிங்கும்போது இங்கே இருந்துட்டு உனக்கு அவரை வரையணும் போல் இருக்குதானே அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு தலையை எப்படி மெதுவா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு சரி கேலரிக்கு பின்னாடி ஒரு குவைட்டான பிளேஸ் இருக்குது, ரொம்பவே ப்ரைவேட்டான பிளேஸு, லைட்னிங் கூட அங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு நான் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரலையே, அது இல்லாமல் எப்படி நான் வரைய முடியும், நீவே பாரு அப்படிங்கும்போது இங்கே இருந்துட்டு அவர் ஏற்கனவே ரொம்பவே அழகாக இருக்கார், இந்த பிளேஸும் நல்லா இருக்குது, சரி வரையறேன்னா வரையலாம், பிளேஸும் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ காங்கோட பிளேஸை காமிக்கிறாங்க. காங் வந்து காங்கோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பட்லர் வரார். பட்லர் வந்துட்டு அந்த கையில் வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ட் 1 எபிசோட் நம்பர் 5 பார்ட் 1ல் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஒயின் ஸ்டெயின் பண்ண ஒயின் எடுத்து அவன் ஊற்றிருப்பான் அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டில், அதை தூக்கிட்டு வந்துட்டு இப்படி காமிக்கிறேன், நான் எவ்வளோ துவைச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் துவைச்சி பார்த்தாச்சு, இவ்வளோ தான் போகுது, இந்த கரை போகவே இந்த ஸ்டெயின் போகவே மாட்டேங்குது கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் சொல்கிறாரு. கான் வந்துட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு கான் வந்து யோசிக்கிறாரு. அதோட அந்த கானோட பிளேஸ் முடிஞ்சு இப்போ கேலரி மறுபடியும் காமிக்கிறாங்க. இங்க் சொன்ன மாதிரியே வந்து இங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ப்ரைவேட்டான பிளேஸ்க்கு பின்னாடி வந்து நல்லா ஃபுல்லு கிளாஸில் கவர் ஆகிட்டு, இந்த ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் வச்சு செடியெல்லாம் வளர்த்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி தான் அந்த கேலரிக்குள்ளே உருவாக்கியிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அவர் சொன்ன மாதிரி நல்ல லைட்னிங் இருக்குது, குவைட்டாக இருக்குது, ப்ரைவேட்டான பிளேஸாக இருக்குது. அங்கே போய்ட்டு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஜீரா தான் சொல்கிறாரு, நான் இங்கே இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, நீங்கள் போஸெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் நார்மலாக இருங்க, அதை பார்த்து நான் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து ஜீரா வந்து வரைய ஆரம்பிக்கிறாரு. பீம் வந்துட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கு, அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க டேபிளில் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. நடுவில் இருக்க இதில் பார்த்தீங்கன்னா டேபிளில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு சின்ன பூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஜீராவோட காதில் வச்சு விடுறாரு. இந்த பூவெல்லாம் அழகாக தானே இருக்குது அப்படிங்கும்போது ஜீராவும் சிரிச்சிடுறான். சரி, அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து தூரத்தில் உட்காந்துருக்காங்க. ஜீரானாலும் வரைய முடியும், இப்படியே தான் வந்து வெச்சக்கண்ணு வாங்காமையே தான் ஜீரா வந்து பீம் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பீம் எந்திரிச்சு போயிட்டு இதை பார்த்தா வேலைக்கு ஆகும்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு அந்த சோஃபா அந்த கை வைக்கிற மாதிரி ஹார்ம் ரெஸ்ட்டு கேலஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே மேலே உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இப்படியா வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரொமான்ஸ் பார்த்து 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து பர்னர் சிண்ட்ரோமோட பாரை காமிக்கிறாங்க. கானோட கார் வந்து இறங்கி கான் போய் அங்கே உட்கார்றாரு. பட்லர் அந்த பார்டெண்டர் நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக அவர் வந்து அந்த பார் வச்சுருக்க ஓனரு. பார் கம் அந்த இதில் இருக்க பார்டெண்டர் ப்ளஸ் அவரே தான் ஓனரு. அவர் வந்துட்டு கேட்குறாரு, நான் உங்களுக்கு பார்ட்னர் யாராச்சும் ரெடி பண்ணி தரட்டுமா அப்படிங்கும்போது கான் வந்துட்டு வேணாங்க, ஒரு ஜஸ்ட் ட்ரிங்க் குடிக்கலான்னு மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கும்போது உடனே வந்துட்டு பார்டெண்டர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி தந்தார். அந்த ஆரஞ்சு ஒரு மாக்டைல் ஒரு ஒரு சம்திங் ஏதோ ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி தராரு. அதை எடுத்து கொண்டு வந்து கான்கிட்ட கொடுத்துட்டு இதை குடிங்க, உங்களுக்கு ஃபுல் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னோடனே கான் வந்து ஒரு சிப் குடிச்சிட்டு கான் கேட்குறாரு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பார் ஓப்பன் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா நீங்கள் நடத்துகிற விதமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கே அடிக்கடி வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்டெண்டர் சொல்கிறாரு, நீங்கள் யார் ஜீராவையே கேட்குறீங்க அப்படிங்கும்போது இப்போது அடிக்கடி அவர் வர ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது கான் வந்துட்டு உடனே கேட்குறாரு, நான்
பீமையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதையோட அந்த பிளேஸ் வந்து கட் ஆகுது. இப்போ ஜீரோவோட பிளேஸில் காமிக்கிறாங்க. ஜீரோவோட ஸ்டெப்ஸில் அவன் தான் 2வது மாடியில் இருக்கானாச்சு. ஸ்டெப்பில் ஏறி 2 பேர் வர்றாங்க. அப்போ ஸ்டெப்பில் வரையில பீம் கேட்டு வர்றாரு, எத்தனை ஸ்டெப் இதாக வேண்டியதாக இருக்குது, ஏற வேண்டியதாக இருக்குது, பேசாமல் நீ ஏன் என்னோட ரூமுக்கு நீ மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு மேலே ரீச் ஆகிட்டு கதவை ஓப்பன் பண்ணிடுறான். அந்த லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜீரா வந்துட்டு திரும்பி நின்றுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் ரூம்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீம் இருந்துட்டு கேட்குறாரு, டயர்டாக இருக்கா, நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ லைன் டேட் சிரப் குடிச்சிட்டு சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் தலைவன் வந்து நம்ம ஜீராவை தூக்கி கொண்டு போயிட்டு பெட்டில் படுக்க போட்டுடுறாரு. வந்து கதவை லாக் பண்ணிடுறாரு. பண்ணக்கப்புறமா பார்த்தா ஜீராவோட ஃபோனுக்கு வந்து கால் வருது. யாருன்னு கேட்டால் சிவபூஜையில் கரடி பூந்த பாரு நம்ம கான் தான் கால் பண்ணுறாரு. பண்ணும்போது யார் அப்படிங்கும்போது கான் தான் அப்படிங்கும்போது, நீ அட்டன் பண்ண போறியான்னு சொல்லிட்டு பீம் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி விடுங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொன்னோன்னே கால் கட் ஆகுது. 2வது வந்து கான் ட்ரை பண்ணும்போது வாய்ஸ்மெயில் சர்வீஸ்க்கு போகுது. சரி இப்போ வந்து கான் வந்து இவருக்கு கால் பண்ணுறாரு, பீம்க்கு கால் பண்ணுறாரு. பீம் கால் பண்ணோன்னா பாரு என் லைனுக்கு வந்துட்டா அப்படிங்கும்போது, நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கும்போது, நான் அட்டன் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கும்போது, அட்டன் பண்ணாமல் தான் இருந்து பாருங்களேன்னு சொல்லி ஜீரா சொல்கிறான். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் டைமுங்கிறது ஒன்று இருக்கணும்ல. ஸோ அட்டன் பண்ணாதீங்க, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி 2 பேர்த்தோட ஃபோனை வாங்கி அந்த சைட் டேபிளில் வச்சிடுறான். வச்சக்கப்புறமா இப்போது கானை காமிக்க என்ன 2 பேருமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கார். அப்படியே இங்கே வந்து ஜீராவோட பிளேஸில் காமிக்கிறாங்க. கான் சாரி ஜீராவும் பீமும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி போகிறாங்க. அப்போவே வந்து பிளாக் அவுட் ஆகுது. அதோட எபிசோட் நம்பர் 5 வந்து முடியுது. எபிசோட் நம்பர் 6ல் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.